என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை அள்ளிக் கொடுக்கவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் வீட்டு கன்னிப்பெண் தெய்வம் உன்னோடு தனிமையில் பேச காத்து கொண்டிருக்கின்றது. எனக்காக 2 நிமிடம் ஒதுக்க முடியுமா என் பிள்ளையே? என் பிள்ளையே, நான் கூறியபடிதான் உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றது. உனக்கு நான் அளித்த வாக்குகள் எல்லாம் இன்று அளிக்கப் போகின்றது. எல்லாமும் நான் சொல்லபடியே நடக்கப் போகின்றது. இன்று ஒரு நாள் மட்டும் புரிந்து உன் வாழ்க்கையில் இந்த நாமத்தை திறந்து கேட்டுப்பார். காலத்தின் கட்டாயம், விதிக்கப்பட்ட விதி, உனக்கும் எனக்குமான இறை தொடர்பு இருக்கின்றது. நீ செய்த புண்ணியங்களின் பலன் நீ எனக்கு பிள்ளையாகவும் நான் உனக்கு தாயாகவும் உதித்து கொண்டே இருக்கின்றேன். உனது பாரங்கள் அனைத்தையும் நான் சுமக்கவில்லை என்றாலும் உனது நிலை என்ன என்பதை சற்று யோசித்துப்பார். என் தங்கமே, வேதனையிலிருந்து உன்னை முழுமையாக விடுவிக்கவே நான் அவதாரம் எடுத்து வந்துள்ளேன். உனக்கு அவ்வப்போது அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கூறி வருகின்றேன். ஏதோ என்றும் கூட உனக்கு ஒரு ஆலோசனை செய்தியை கூறத்தான் வந்துள்ளேன். இப்பொழுது ஒரு பணியை முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய். அந்த பணி எதுவாக இருப்பினும் வெற்றி பெறும். அதிலிருந்து நிலையாக விலக நினைக்காதே. தேவையில்லாமல் உன் மனதில் குழம்பிக் கொள்ளாதே என் நீ ஒரு முடிவு எடுப்பதற்காக தவித்து கொண்டிருக்கின்றாய். என்னை கேட்காமல் எந்த முடிவையும் அவசரமாக எடுக்காதே. அனைத்தையும் நான் அறிவேன். எல்லாமும் உனக்காக மட்டுமே என் பிள்ளையே. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் என் நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டே இரு. நான் என்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்து கொண்டுதான் இருக்கின்றேன். எவர் நினைத்தாலும் என்னை தடுக்க முடியாது. எல்லா இடத்திலும் நான் ஜெயித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை யார் என்று உணர்ந்து கொள்ள மனதை ஒருநிலைப்படுத்த பழகிக்கொள். உன்னை நீ மாற்றிக்கொள். எப்பொழுது என் ஆலயத்தில் உன் காலடியை வைத்தாயோ அப்பொழுதே உன் கர்ம பலன் நீங்கியது. நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிட்டேன். படிப்படியாக அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும். உன் வாழ்க்கையை நீ விரும்பியபடியே வாழப்போகின்றாய். என்னிடம் நீ கேட்ட அந்த செல்வம் பொன்னை உன்னோடு வந்து சேர்க்கப் போகின்றேன். உன்னிடம் உள்ள குறைகள் நீங்கி நீயும் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழத்தான் போகின்றாய். என் அன்பு குழந்தையே, நீ காத்திருந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது. என் செல்லமே, இவையெல்லாம் நடக்கும், இப்படித்தான் நடக்கும் என்று எத்தனை நாட்களாக நான் உன்னோடு கூறிக்கொண்டிருந்தேன். அப்படியே நடக்கப் போகின்றது. நான் கூறியபடிதான் அத்தனை நிகழ்வுகளும் நடக்கப் போகின்றது. நாளை முதலே அதற்கான மாற்றம் நிகழும். இனி உனக்கு நம்பிக்கை வரும் அளவிற்கு உன் மனம் மகிழும்படியான நம்ப முடியாத ஆச்சரியங்களும் நிகழப்போகின்றது. நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும். எப்பொழுது ஒரு முடிவெடுக்கும் சூழ்நிலையில் இருக்கின்றாய். ஆனால் எப்பொழுதும் ஒரு குழப்பமான மனநிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னிடம் இருக்கும் ஒரு மாபெரும் குறை என்னவென்றால் ஒரு முடிவெடுக்க தயங்கி நிற்பாய். அதிகமாக யோசித்து அதிகமாக குழம்பிக் கொள்வாய். இறுதியில் சரியான முடிவு எடுக்க முடியாமல் தவித்து விடுவாய். யாரிடமாவது ஆலோசனை கேட்கலாமே என்று ஒவ்வொருவராக தேடி செல்வாய். பல தரப்பிலிருந்து ஆலோசனைகளை சேகரித்து அதில் எது சரி எது தவறு என்று தேர்ந்தெடுக்க தெரியாமல் நீ இன்னும் குழம்பிக் கொள்வாய். குழந்தையே, இதில் சந்தேகம் வேறு. யார் நமக்கு சரியான வழியை காட்டுகிறார்களா, தவறான வழியில் நடத்தி செல்கிறார்களா என்று எல்லாம் சந்தேகத்திலேயே உள்ளாய். கவலைப்படாதே. உன் தாய் நான் இருக்கின்றேன் அல்லவா? என்னிடம் கேள். அதற்கான பதிலை நான் உனக்கு கொடுப்பேன். இனி எதையும் நினைத்து குழம்பாதே. நல்லதொரு தீர்வு கிடைக்கும். நம்பிக்கையோடு காத்திரு. உன் அம்மா நான் இருக்கின்றேன். உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். இனி உன் வாழ்வில் இன்பங்கள் மலரும். நல்லதே நடக்கும். இந்த பதிவை முழுமையாக கேள். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் ஒன்று ஆரம்பமாகும். இதுவரை கஷ்டத்தை மட்டுமே சகித்து கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையில் பல இன்பங்களும் துன்பங்களும் வரப்போகின்றது. ஒரு புது யுகமாக இருக்கின்றது என்று புலம்பி இருக்கின்றாய் அல்லவா? நான் இதுவரை எத்தனை எண்ணங்களை பார்த்திருக்கின்றேன். எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் இப்படித்தான் உன்னை போல் புலம்பி தவித்தார்கள். சிலர் மறந்து போவார்கள்.
சிலர் இடிந்து போராடினார்கள். எல்லாம் முடிந்து வேறு ஜென்மம் எடுத்து கழித்தார்கள். கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒளி அதை தைரியமாக இணைத்து போராடி இந்த ஜென்ம கடமைகள் அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்து எடுத்து போராடி உன் மனதை நீ பார்க்க பத்திரப்படுத்திக்கொள். என் தங்கமே, உன் மனதை நீ கட்டுப்படுத்த முடியாத பொழுதெல்லாம் ஓம் சக்தி என்று உன் மனதிற்குள் என்னை அழைத்தால் நான் நிச்சயம் ஓடோடி வந்து விடுவேன். உன் உள்ளத்திலேயே குடியிருந்து வருபவள் நான் எனக்கு சடங்கு சம்பிரதாயங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்காதே. எப்பொழுதும் என்னை நினைத்து கொண்டிரு, அது போதும். எப்போதுமே என் மனம் உனக்குள் ஊடுருவேன். கஷ்டங்களை தவிடு பொடியாக்கிவிடும். உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடுவேன். உனது விருப்பங்கள் நிறைவேற பிரார்த்தனை செய் தங்கமே. வெறும் பிரார்த்தனைகளால் உன் பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன். எனது பக்தன் 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் ஒரு குருவியின் கால்களுக்கு கயிறு கட்டியிருப்பது போல உன்னை நான் என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் தங்கமே, உன் வாழ்க்கை இனி மிக சிறப்பாக வாழ்வதற்கே உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வந்தேன். வாழ்க்கையில் தேடலை மனிதர்கள் தொலைக்கக்கூடாது. மிகப்பெரிய புதையல் மன அமைதிதான். ஆனால் அந்த மன அமைதியை தொலைத்துவிட்டுதான் எப்பொழுதும் தவிக்கின்றாய். நடக்கும் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் இப்படி நடக்கிறது? என்ன கவலைகளால் துடிக்கின்றாய், கவலைப்படுகின்றாய்? அடுத்து என்ன செய்வது என உன்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ செய்வதற்கான வழிகள் புறப்படுவதில்லை. அதனால்தான் உன் அம்மா ஆதிபராசக்தி என்னை நினைக்கின்றாய். உனக்குள் நிறைய எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் இருக்கின்றதே தவிர எதுவும் நடக்க எந்த பாடும் இல்லையே. உனக்கு நிறைய எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் இருக்கிறதே தவிர நடந்த பாதை இல்லையே. ஏனம்மா என்னை சோதிக்கிறாய்? உன்னையே நம்பி வந்த என்னை ஏமாற்றி விடாதே என்று மனம் முழுவதும் வருத்தத்தோடு இருப்பதால் தான் இன்று இரவுக்குள்ளாகவே உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்துவதற்காக வந்தேன். என் செல்லமே, சும்மா நடித்து பகல் வேஷம் போடும் உறவுகள் உன்னை சுற்றி இருப்பதனால் யாரை நம்புவது, என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை அல்லவா? அத்தனையும் உனக்கு புரிய வைத்து உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நீ எதிர்பார்த்த வண்ணம் நடத்தி கொடுப்பதற்காகத்தான் இனி அனைத்தும் சரியாகும்படி இன்று இரவு நடந்து கொள்ளவே நான் அற்புதத்தை நிகழ்த்த வந்திருக்கின்றேன். 2 விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையில் முடிவு செய்கிறது. உன்னிடம் எதுவுமே இல்லாத போது நீ பொறுமையாக இருக்கின்றாய், நான் பார்த்தேன். அதே நேரத்தில் எல்லாமே இருக்கும்போது உன் நடவடிக்கையும் அணுகுமுறையும் எப்படி இருக்கிறது? ஆணவம் கொண்டு இருப்போடு பேசுகின்றாயா, அல்லது அப்போதும் எளிமையாக உன் வாழ்க்கையை வாழ்கின்றாயா என்றுதான் நான் சோதனை செய்வேன். நீ மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்வதற்கு நான் ஒருபோதும் தடைகளை கொடுக்க மாட்டேன் என்று நம்பு. என் தங்கமே, தடைகள் இல்லாத வாழ்க்கைதான் நல்ல வாழ்க்கை என நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். சிக்கலும் பிரச்சனைகளும் தடைகள்களும் எல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை. ஆனால் அத்தனையும் தாங்கிக் கொண்ட நீ வெற்றி பெறுவதுதான் உனக்கான திறமை. உன் எதிர்பார்ப்புகள் படியே நடக்கும். உன் அம்மா உனக்கு துணையாக இருக்கின்றேன். இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். எதையும் துணிந்து செயல்படு. உன் தாயானவளின் ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். இனி உனக்கான காலம் பிறந்துவிட்டது. நன்மை உண்டாகும் நேரமும் வந்துவிட்டது. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஓம் சக்தி என்று என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டே இரு. உனக்காக என் 2 கரங்களையும் நீட்ட நான் தயாராக இருக்கின்றேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.